ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த சி ஐலண்ட் முழுக்க ஜூன்னு மழை பெய்யுது. அந்த இடத்துல நம்ம யூவை நிறைய பேர் தேர்ந்து இருக்காங்க. அங்க முக்கியமா யாங்கோட அப்பா அவரும் அங்க இருக்காரு. என் டாக்டர் என்ன சொன்னானா, அந்த பொடி பையன் இன்னமும் சாகலையாம். இப்பதான் ரீசெண்டா அவன் மெசேஜ் வர பண்ணிருக்கான். ஆனா இப்ப எனக்கு புரியல, உண்மையிலேயே அந்த ரூயின் அதுக்குள்ளேயே அவன் விழுந்திருக்கான். இப்படியே அங்கிள் முரங் தேடின்னு வரும்போது ஒரு வாய்ஸ் கேட்கும், அங்கிள் முரங். அட பொடி பையா, நீ உயிரோட இருக்கியா? ஃபைனலி உன்னை எப்படியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், என் டாக்டர் என்ன கொல்லாம விட மாட்டான். என்ன அங்கிள் முரோங், நான் எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் சாக முடியும்? நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டேன் ஈஸியா. அடே சீக்கிரம் என் பின்னாடி வா. என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம ஹீரோ பின்னாடி அந்த சி ஐலாண்டோட சில பல ஸ்பிரிட் அங்கே இருக்கும். அதுங்க அங்க இங்கன்னு தெரியுமா? அதை பார்த்து தான் ஒரு பயந்து போறாரு. சீக்கிரம் என் பின்னாடி வா. இது எல்லாமே சி ஐலாண்ட்ல இருக்க அந்த ஸ்பிரிட். இதுங்களை நான் பாத்துக்கிறேன். அங்கிள் மோரோங், இந்த விஷயத்தை என்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியும். வாண்டரிங் சோல், உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன். சீக்கிரம் உள்ள வாங்க. அங்க அதுவும் முட்டி போட்டு நம்ம ஹீரோக்கு வணங்கும். 10 செகண்டே அதுங்களோட சோலும் அப்படியே அந்த ஐட்டம்குள்ள வரும். ஆமா தம்பி, நீ என்ன பண்ண இருக்க? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அந்த பேட் எம்பரர் அது கூட ஆன சண்டையில் சி ஐலாண்டோட யாருமே போகக்கூடாத ஒரு ஃபர்பிடனான ஜோனுக்கு நான் போனேன். அந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் என் கைக்கு இப்போ எட்டிருக்கு. யூ, நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே உனக்கு இன்சைனான லக் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். உன் மேலே ஆன அட்டாக்கை பற்றியும் மேஜஸ்டி கிட்ட நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அங்கிள் முரோங், அட எதுக்காக இந்த அளவுக்கு ரஷ் பண்ணோம்? என்ன சொல்லிருக்க? வேற என்ன, இன்னமும் என்னோட 4 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கான எக்ஸாம் அது இன்னமும் முடியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும்? இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேயாங் ஃபேமிலியை நோக்கி வரும். அங்க வேயாங்கோட அப்பாவும் நியூஸ் பேப்பரை பார்த்துக்கினே சொல்றாரு, ஹே வேயாங், இதை பாரு, நம்ம யூ அவனை நம்ம கொல்லவே வேணாம். ஏன்னா ஆளு தன்னால ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து இறந்து போயிட்டானா. நம்ம கையை கூட எத்து வைக்கல, அதுக்குள்ள ஆளு காலி ஆயிட்டான். அட அப்பா, என்ன நீங்க சொல்றீங்க? அவன் என்ன இறந்து போயிட்டானா? யூ இறந்து போன விஷயத்த என்னால இன்னமும் அக்செப்ட் பண்ண முடியல. அட வேயாங், உன்னை பார்க்கும் போதே எனக்கு புரியுது எதுக்காக நீ இப்படி யோசிக்கிறேன்னு. ஏன்னா உனக்கு அந்த பையனை பார்த்தா ரொம்ப ஜெலசியா இருக்கு, அதானே? இந்த யூ இருக்கால, அவன் டேலண்டால உயர்ந்து வந்தான். அதே டேலண்டால இப்போ இறந்தோ போயிட்டான். அதனால அந்த பையனை பத்திலாம் அந்த அளவுக்கு நீ கவலைப்படாத. என்ன, உன் பாதையில வந்த ஏதோ ஒரு கல்லுன்னு நினைச்சுக்கோ அந்த பையனை. ஏன்னா இந்த உலகத்துல யாரு உயிரோட கடைசி வரைக்கும் சர்வே ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல ஜெயிச்ச மாதிரி. ஆனா இதை கேட்கிற வேயாங்க அங்க வேற மாதிரி தான் யோசிக்கிறான். அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு, டேலண்டால அவன் தோத்து போயிட்டான். அப்பனா என்ன, நம்ம யூ என்னை விடவும் ரொம்ப பலசாலி, ரொம்ப இன்ஃபீரியரானவன். நாளா நம்ம யூ முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இன்டைரக்டா இவரு சொல்லிருக்காரா என்ன? வேயாங், நம்ம ஃபேமிலியோட கோலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல? ஃபாதர், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கிங்டமை ஒட்டு மொத்தமா நம்ம வி ஃபேமிலி தான் ரூல் பண்ணணும். அதனை கண்டிப்பா இவங்க பேசுற விஷயத்த சிஸ்டரும் அவங்க கேட்குறா. அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, அதாவது இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரியையும் இவங்களே மொத்தமா ரூல் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதான் வேயாங் வரும்போது அவன் முகத்துல சந்தோஷம்னு ஒன்று இல்லவே இல்லை. ரொம்ப ஆளு கடுப்பாவும் கோவமாவும் தான் இருக்கான். இதுக்கப்புறம் திடீர்னு வேயாங்கோட அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அங்கே வரும். வேயாங், சீக்கிரம் இங்க வா. நம்ம யூ இருக்கான்ல, அவன் இன்னமும் சாகல. அவன் திரும்பவும் குயினோட பேலஸுக்கு வந்துட்டானா. எனக்கு புரியல, என்ன நீங்க சொல்றீங்க? அவன் எப்படி இன்னமும் உயிரோட இருக்கான்? எனக்கு தெரியல வேயாங், ஆனா ஆல்ரெடி நீ பிரின்சஸை மீட் பண்ணல, அதுக்காக பேலஸுக்கு நீயும் போய் தான் ஆகணும். அதனால போயிட்டு பிரின்சஸை மீட் பண்ற வழியை பாரு. அவ்வளோதானே, நான் அதே மாதிரியே பண்றேன். இதுக்கப்புறம் ஆளு வேகமாக அங்கே போறான். சிஸ்டரும் சொல்றா, அண்ணா வெயிட் பண்ணுங்க. ஆனா வேயாங் ஆல்ரெடி கடுப்புல இருக்கான். அதனால எதையுமே கேட்கல, டைரக்டா அந்த பேலஸை நோக்கி தான் ஓடி வரானே. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பேலஸை நோக்கி வரும். இன்னமும் அங்க மழை நிக்கல, ஜூன் பெய்யுது. அங்க குயினும், யூ நான் சொல்லியே ஆகணும், உண்மையிலேயே நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி உன்னை பார்க்கும் போது அப்படியே நான் எங்க இருக்கும் போது என்னை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியே நீயும் ரொம்ப திறமையா இருக்க. மேஜஸ்டி, உண்மையை சொன்னா நீங்க ரொம்ப என்ன ஃபிளாட்டர் ஆக்குறீங்க. கண்டிப்பா நீங்க ஒண்டி அந்த விஷயத்தை என்கிட்ட கொடுக்கலன்னா இப்போதைக்கு என்கிட்ட அந்த ட்ரெஷர் இருக்காது. சரியும், நம்ம டீலை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னது டீலா? என்ன டீலு? அதான்டா, ஒன்ஸ் நீ 4 ஸ்டார் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிட்டேனா உனக்கு கிளின் அந்த பீஸ்ட்டை உனக்கு தரேன் அப்படின்னு நான் சொன்னல. சீக்கிரம் நம்ம யூக்காக அதை கொண்டு வாங்க. அந்த இடத்துல கிளின் அந்த பீஸ்டும் வந்து நிக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை பார்த்தோன்னே யூக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். ஆசம், இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஃபைனலி நீ எனக்கு சொந்தமாக போற. அங்க குயினும், ஆமா யூ என்னாச்சு உனக்கு? இந்த கிளின் இது வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லு, உனக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா அதையும் நான் கொண்டு வரேன்.
அட அப்படியெல்லாம் இல்ல குயின், இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா உனக்கு தெரியுமா யூ, இந்த கிளின் டைப்ல இருக்க இந்த பீஸ்ட் இதெல்லாம் நோபல் பிளட் லைன்ல இருக்கிறவங்களால தான் டீமே பண்ண முடியும். ஆர்டினரியான டீமரால கண்டிப்பா இதை டீம் பண்ண முடியாது. அதனாலேயே இந்த மாதிரி பீஸ்ட்டுங்களை டீம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ யூ, இதுகிட்ட பொறுமையா இருந்து உன்னால டீம் பண்ண முடியுமா? அட அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு 3 நாள் இல்ல ஒரே நாள் போதும். என்னால அசால்ட்டா ஒரே நாள்ல இது என்னோட பிளட் கான்ட்ராக்ட்ல போட முடியும். நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற. சரி, அப்பனா உனக்கு ஒரு நாளுக்கான டைமை நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த தண்டர் ஜெய்டு கிளீன் இதை நீ அப்படியே பிளட் கான்டாக்ட் பண்ணிட்டேனா இந்த பீஸ்ட் உனக்கு சொந்தம். இல்ல அது பண்ணாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த ரிவார்டை நாங்க திரும்பவும் எத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ணாதப்பா. ஆனா மேஜஸ்டி, ஒரு 2 நாள் அவகாசம். இல்லையோ, இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொன்னல ஒரே நாள்ல முச்சிருவேன்னு. அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கிற யூ தான் எனக்கு வேணும். இதனால எதுக்காக நீ பயப்படுற? உனக்கு என்ன பயமா இருக்கோ? ஒரு நாள் எனக்கு போதும். இதுக்கு முன்னாடியே நான் பண்ணாத மிராக்கிளா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு மிராக்கிள பண்ணி கான்ட்ராக்டை நான் போட்டி தருவேன். சரி, அப்புறம் என்ன, இப்போ நீ தாராளமா இந்த இடத்த விட்டு போலாம். அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆகும்னு பார்க்க நானும் வெயிட் பண்ணிருக்கேன். சரி மேஜஸ்டி, நான் போறேன். அட அப்புறம் என்ன, வா என் கூட. இப்படின்னு அவன் பீஸ்ட் கூட போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி பிரின்சஸ் வராங்க. என்னப்பா கிளீன், அது இந்த ஷாங்குவான் லேண்ட். இவங்களோட பிளட் லைன்ல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் இது பாசத்தை காட்டும். மற்றவங்க கிட்டலாம் அவளைக்கும் காட்டாது. அதனால இதை டீம் பண்ணது ரொம்ப கஷ்டம். உன்னோட நம்பிக்கையை ரொம்ப அதிகமா இது மேல வச்சிடாத. அட பிரின்சஸ் நீங்களா? பிரின்சஸும் கிட்ட வந்துட்டு, ஹேய், அம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா இவன் கூடவே இருக்கணும். அதே மாதிரி உனக்கு இவன் கூட இருக்க விருப்பம் இல்லையா? நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நீ வந்துடலாம். பரவாயில்ல, பிரின்சஸ் இருக்கிறதும் எனக்கு ஹேண்டியா தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம டீமன் காடோட ஐயா ஆக்டிவேட் பண்ண அந்த பீஸ்ட்டை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தெரியுது. முக்கியமா அதுக்கு என்ன பிடிக்குமோ அதுவும் அவங்க தெரிஞ்சிருக்கு. இதுக்கு தண்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஜெம்ம கோரு அதை கடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. முக்கியமா ரெய்னிங்கா இருக்கணும். அதே டைம்ல தண்டரும் அங்க இங்கன்னு பாயணும். லக்கிலியே அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கும் ஜூன் மழை பெய்யுது. இதுதான் சரியான வாய்ப்பு. ஆனா இதுக்கு முன்னாடி என் மேல லாயலிட்டி அந்த அளவுக்கு இல்ல. லாயலிட்டி 30 தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா 44 அப்படின்னு இருக்கு. உடனே ஆளு பிரின்சஸ் கிட்ட கேக்குறான், பிரின்சஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தண்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஓரு அது எங்க கிடைக்கும்? அதை பத்தி கேக்குறியா? எதுக்காக அது உனக்கு வேணும்? வேற எதுக்கு? அப்பதான் இந்த கிளினை எனக்கு கைவசமாக்க முடியும். பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லி ஆகணும். எப்படி மற்றவங்களை கவரணும்னு தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி பீஸ்ட்டை எப்படி கவர் பண்ணணும்னு அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. பிரின்சஸ், நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஏன் தெரியல, வழக்கத்தை விட நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கைண்டாகவும் எனக்கு தெரியுறீங்க. எனக்கு புரியுது. உண்மையை சொன்னா நல்லாவே நீ பேச்ச போற. அதாவது உனக்கு வேலை ஆகணும், அதனால என்ன கவர் பண்ண பாக்குற அதானே? அங்க இப்படி இவங்க 2 பேருமே பேசும்போது வேயாங்கோ வந்துட்டு, பிரின்சஸ் ஹேயூ, மரியாதையா பிரின்சஸை விட்டு தள்ளிடு இப்படி நாங்க வேயாங் கத்துறான். இதை கேட்குற பிரின்சஸுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. வேயாங், உனக்கு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு தகுதியே இல்லை. நம்ம இருக்கால என் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நீ யாரு தள்ளி இருக்க சொல்ல? தேவையில்லாம மற்றவங்களோட வேலையில மூக்க நுழைக்காத. நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தள்ளி இருக்கணும். உனக்கு புரியுதா? அந்த இடத்துல நம்ம யூக்கும் வேயாங்க பார்க்கும் போதே தெரியுது. இப்பதான் உன்னை பார்க்கும் போது ஞாபகம் வருது. உன்னோட பேரு வேயாங்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா என்கிட்ட தோத்து போன அந்த பையன் தானே? என்னது, ரொம்ப மோசமா தோத்து போனேனா? அடே, பின்னாடியே அங்க வேயாங்கோட சிஸ்டரும் இருப்பா. உடனே நம்ம லின்மே, நான் சொல்லி ஆகணும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நீ பிரிட்டியரா மாறிட்ட. அப்படியா யூ, ரொம்ப தேங்க்ஸ். இந்த சைடு வேயாங்கோ பிரின்சஸ் கிட்ட புலம்புறான். பிரின்சஸ், உங்களுக்கு தெரியும்ல நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. நானும் அதே விஷயத்த பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு நீனா பிடிக்கவே பிடிக்காது. அதனால மரியாதையா ஓடி போயிடு. ஹேய்யூ, நீ ஒரு ஓரை கேட்டல, சரி வா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இதனால இவங்க 3 பேருமே அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க பின்னாடி ஆளுக்கு இன்னும் தான் கடுப்பாகுது. இவன் தான் சூப்பர் நோவா டோர்னமெண்டோட ஒரு ஹீரோவா இருக்கான். இவன் அந்த சிட்டியை நிஹாக் அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கான். அதே மாதிரி பிரின்சஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கான். குயினும் அதே மாதிரி இவனுக்கு ஃபேவரபிளா இருக்காங்க. குயின் இப்போ ஒரு தண்டர் ஜெய்டு கிளீன் அதை கிஃப்டா தராங்க. இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு. எதுக்காக அந்த அவனுக்கே எல்லா விஷயமும் கிடைக்கணும்? எனக்கு இதனால ரொம்ப கடுப்பாகுது. அண்ணா, நீங்க தேவையில்லாம நம்ம சீண்டாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அதனால நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோத்து போயிட்டோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்ண்ணா. வாய மூடு. லின்மே, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மானம் சூடு சொன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? என்னோட பீஸ்ட்டை எந்த அளவுக்கு பேடா அவன் ஹர்ட் பண்ணான், அதே மாதிரி என்னையும் அவன் தாக்குனான். இத்தனைக்கும் என் பீஸ்டோட நிலைமை என்ன ஆச்சுன்னு அங்கே தெரியும்ல உனக்கு. அப்படி இருந்தோம் உனக்கு கோவம் ஒன்று அவன் மேலே இல்லையா? அவன் நம்மளோட எனிமி. ஃபியூச்சர்லயும் நம்ம பாதையில எனிமியா இருப்பான். அதனால நான் சொல்ல வந்து உனக்கு புரியுதா?
அவன் இதே மாதிரி உயிரோட இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவன் இறந்து போகணும். அண்ணா விடுங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன், நான் தான் இங்க தப்பா சொல்லிட்டேன், நீங்க தான் கரெக்ட். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட் கூட வரும்போதே பிரின்சஸ் கிட்ட கேட்குறான். ஆமா பிரின்சஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். அந்த பையன் இருக்கால, அவன் உங்களுக்கு கல்யாணம் ஆகுற மணமகனா என்ன? நீ அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த சிட்டின்னு இல்லை, இந்த நேஷன் முழுக்க எல்லாருமே நான் அடையணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு முறையும் நான் தான் உங்க மணமகன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவனெல்லாம் பெருசா நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் இந்த டிராகன் நேஷனோட ஒரு பிரின்சஸா இருக்கேன். எனக்குன்னு நிறையவே மணமகன் இருக்காங்க. இருந்தாலும் அதுல இருக்க எல்லாருமே தெனியூனா சின்சியரா இருக்காங்களான்னு கேட்டா இல்லையோ. நான் நல்லா பாருயோ, இந்த பையன் வேயாங் இவன் எதுக்காக என் பின்னாடி அலையிறான்? ஏன்னா அப்பதான் இவங்களும் ஒரு ராயல் ஃபேமிலியா மாற முடியும். அந்த ஐடென்டிட்டிக்காக தான் இவங்க என் பின்னாடி அலையிறாங்க. ஆனா ஐயோ, நீ அப்படி இல்ல, நீ ரொம்ப நல்லவன். அட பிரின்சஸ், என்ன அப்பனா என் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கும்? சீரியஸா எனக்காக நீங்க விழுற மாதிரிலாம் இருக்கு? அப்படியெல்லாம் இல்ல, நீ இமேஜின் தான் பண்ணிருக்க. உண்மையை சொன்னா எல்லாத்த விடவும் நீ தான் ரொம்ப மோசமானவனா இருக்க. ப்ராஃபிட்னு சொன்னா போதும், நீ அந்த இடத்துல அப்பியர் ஆயிடுற. மற்றவங்களோட மண்டையை நல்லா கழுவி எல்லா விஷயத்தையும் உனக்கே அடையணும்னு பார்க்குற. உன்னை பார்க்கும் போதே நல்லாவே நல்லா சொல்ல முடியும் நீ எப்படிப்பட்டவன்னு. ஹீரோவும் அப்படியே சிச்சிங்கனே வரான். திடீர்னு ஒரு ஸ்மெல் அங்கே அடிக்கும். அந்த ஸ்மெல் பண்ணவுனே நம்ம யூக்கு தெரியுது, இது அதே தான் லூமினஸ் டீமன் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் தான் இது. இதுக்கு முன்னாடி ஜாவ் அந்த பிளான்ட்டை வளர வைக்க எனக்கு கொடுத்தாரு. ஆனா இது இப்போ இங்க இருக்கா? ஆமா, நீ கேட்ட லூமினஸ் டீமன் ஃப்ளவர். அதோட சென்ட் எங்கேருந்து வருதுன்னா ஒரு பெரிய இம்பீரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். என்னது, ஒரு பெரிய இம்பீரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனா? அங்க அவ்வளவுதான். இப்படி ஒரு விஷயம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆளு கடலை போட ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தோட நம்பர் 1 பியூட்டினா அது நீங்க தான். இல்ல இந்த யூனிவர்ஸுக்கே நம்பர் 1 நீங்க தான். அதனால ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு எப்படியாச்சு அந்த இம்பீரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அதுக்குள்ள எனக்கு கொண்டு போங்க. ப்ளீஸ் பிரின்சஸ் ப்ளீஸ். நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், வேலை ஆகணும்னு வந்துட்டான் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்ப. சரி, ஏதோ ஒன்று, நான் உன்னை கொண்டு போறேன், என் கூட வா. இந்த டிராகன் நேஷனோட மோஸ்ட் எலைட்டான இன்ஸ்டிடியூஷன்னா எப்படி இருக்கும்னு உனக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே எலைட்டான இம்பீரியல் இன்ஸ்டிடியூஷனை நோக்கி வருது. அது ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிலாம் உள்ள செம்மையா இருக்கு. அட, எதுக்காக இதையே இப்படி ஊத்து பாக்குற? வா சீக்கிரம் நம்ம உள்ள போகலாம். உள்ள போயிட்டு உனக்கு தேவையா இருக்கிற லூமினஸ் டீமன் ஃப்ளவர் அது கொண்டு வரலாம். ரொம்ப நன்றி பிரின்சஸ், ஏன்னா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. உள்ள நம்மளால எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப வியந்து போறான். ஏன்னா பெரிய பெரிய பீஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப மெக்கானிக்கலா சூப்பரா அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய பீஸ்ட்டை பார்த்து நம்மளால இன்னமும் தான் வியந்து போறான். அட, அது சீல இருக்க அந்த லெவத்தான் அதோட புரோட்டோடைப்பா அது? ஆமா, இல்லையா பின்ன. நேஷனுடைய டெக்னாலஜி அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னா அதால எதையுமே இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா திடீர்னு ஆக்ரோஷமான பீஸ்ட்டுங்க ஃபாரின் கண்ட்ரியில் அடிக்கடி இன்வைட் பண்ணும், தாக்கின்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த இடத்துல நிறையவே பீஸ்ட் டேமஸும் அவைக்கனாய் இருக்கிறதும் இல்லை. ஸோ பீஸ்ட் டேமராக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கிற பீஸ்ட்டுங்க இதுங்க மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். இந்த மெக்கானிக்கல் பீஸ்ட்டுங்க இதுங்களை ஈஸியாகவே பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுங்க இறந்து போவோம் அப்படின்னு நம்மளுக்கு பயமும் இருக்காது. இப்படி ஏதாச்சும் ஆனாலும் ரிப்பேர் பண்ணி திரும்பவும் புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ இதுங்க மூலமாக நேஷனோட ஸ்ட்ரென்த் அது இன்னமும் அதிகரிக்குது. மக்களோட வேலை வாய்ப்பும் இதனால அதிகமாகுது. ஆமாம், இதுங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு? அதை பற்றி சொன்னால் அது கஷ்டமான விஷயம்ப்பா. அங்க இப்படி இவ சொல்லும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மெக்கானிக்கல் ஆர்ம்டு லிசார்டு அது பெசேக்கா போயிடுச்சு, முன்னாடி இருக்கவங்க ஜாக்கிரதையா இருங்க. முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ஜெயிண்ட் லிசார்டும் அப்படியே நம்ம ஹீரோவை தாக்குவது. அங்க யூவும் சொல்றான், பிரின்சஸ் நீங்க பின்னாடி இருங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே அட்டாக் பண்ண தயாராகுது. அதோட கண்ணும் நம்ம ஹீரோ மேல தான் இருக்கும். தாக்கலான்னு போகும்போது பின்னாடியே ஒரு பர்சனும் வரான். ஹைனஸ், சீக்கிரமா ஓடுங்க, இந்த ஜெயிண்டான லிசார்டு அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஆபத்தான மிருகம். அதனால எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு என்ன வேணா ஆகலாம். பிரின்சஸ், நான் இந்த விஷயத்த டெஸ்ட்ராய் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஏன்னா பீஸ்ட் கூட சண்டை போடும் போது அதிகமான வாய்ப்பு இது டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இது கிட்ட ஆக்சுவலான பீஸ்ட் கிட்ட எப்படி காம்பேக்ட் பண்றதுக்கான திறமை இருக்கும், அந்த திறமை இது கிட்டயும் இருக்கு. அதனால உன்னோட முழு பவரையும் நீ காட்டலாம்.
அங்க பிளாக்கியை வர வைக்கிறான். பிளாக்கி நிற்கும் போது பயங்கர வேகமா அது தாக்க வரும். பிளாக்கி ஹெல் ரோரை வச்சு தாக்குது. அந்த அட்டாக்கும் பயங்கரமா அங்க படும். இந்த அட்டாக் நல்லா அது அப்படியே பின்னாடி போகுது. ஆனா அந்த பட்டயத்துல ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது. இதை பாக்குற யூ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹெல் ரோரால ஒரு ஸ்கிராட்ச கூட பண்ண முடியலையா? நான் யோசிக்கல, இந்த டெக்னாலஜி அது பயங்கரமான டேங்கா இருக்கு. அது திடீர்னு வாயில இருக்க கன்னை வச்சு அங்க தாக்கும். ஒரு ஃபயரும் வரும். உடனே யூவும் பிளாக்கி கிட்ட ஷேடோவா மாறுன்னு சொன்னோன்னே அதுவும் அங்க மாறி தப்பிக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படும். தரமட்டமா அந்த தரெல்லாம் உடையும். ஆனா பிளாக்கி இப்போ ஒரு ஷேடோவா இருக்கு. அங்க திடீர்னு அது மேல வரும். ஆனா ஆச்சரியமான விஷயமே என்னன்னா அந்த ஆம்டு லிசார்ட் அதுவும் அங்க பாக்குது. இப்பதான் ஆளுக்கு புரியுது இது ஒரு மெக்கானிக்கல் பீஸ்டா இருக்கனால இதால எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. உண்மையிலேயே இந்த இம்பீரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அது வேற லெவல்ல ஒரு பீஸ்டை டெவலப் பண்ணிருக்கு. அங்க ஜட்ஜ்மெண்ட் பிளேட் அப்படின்னு ஒரு அட்டாக்க பண்ண வைக்கிறான். அதுவும் அங்க தாக்கும். ஆனா அது திடீர்னு ஒரு பேரியர் மாதிரி ஒரு ஷீல்டு அங்க கிரியேட் பண்ணுது. அதனால அந்த பிளேட் அட்டாக்கு ஒண்ணுமே அங்க ஒர்க் ஆகல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு டக்குன்னு அங்க பின்னாடி போக சொல்றான். அதுக்கேத்த மாதிரி போகும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பின்னாடியும் ஏகப்பட்ட வெப்பனை சொறி வச்சிருக்காங்க. அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. பயங்கரமா நம்ம பிளாக்கி மேல தாக்கும். ஆனா பிளாக்கியோட வேகம் அதிகமா இருக்கும். ஜஸ்ட் மிஸ் திரும்பவும் அங்க தப்பிக்குது. அங்க இந்த மாதிரி வெப்பன் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இந்த மெக்கானிக்கல் பீஸ்ட் இது செம்ம ஆசமா இருக்கு. அங்க பிளாக்கியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஐயோ மாஸ்டர் இங்க நான் மாட்டின இருக்கேன். இந்த மெக்கானிக்கல் பீஸ்ட் செம்மையா இருக்கா. நீங்க எங்களை பத்தி கவலைப்படுவீங்கன்னு பார்த்தா அதை பாராட்டுறீங்க இப்படின்னு அதை சொல்லும். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். அதே மாதிரி சம்பவமே இப்போதான் இருக்கு. ஏன்னா இப்போ அவன் தேடி வந்திருக்கேன் அந்த லூம்னஸ் டீமன் ஃப்ளவர். அது எதுக்குன்னா அவன் கிட்ட ஒரு வெயினுக்கான ஒரு செடி இருக்குல்ல, செடி பீஸ்ட், அதுக்கு ஃபீட் பண்ணி இன்னமும் பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும். அதுக்கு தான் ஆளுங்க வந்திருக்கான். அதே மாதிரி நம்ம ஆளுக்கிட்ட டிராகன் முட்டை இருக்கு. அதெல்லாம் மறக்க வேணாம், ஏன்னா அதுவும் ஹர்ச் ஆகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை பண்ணுங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.